வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நேற்று வந்து காலையில் தேரோட்டம் இல்லையா, தேரோட்டத்தினால ஐஸ்கிரீமாக சாப்பிட்டு பாருங்கள், எனக்கு தொண்டை கட்டி போச்சு. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கட்டையாக தான் இருக்கும். நிறைய டெய்லி ஐஸ்கிரீம் இந்த வெயிலுக்கு பார்த்துக்குங்க. நேற்று காலையில் தேரோட்டம், சரி வெயிலில் அதுவும் நம்ம கூட்டம் ஓவராக இருக்கும், நிற்க கூட இடம் இருக்காது. சரி நம்ம காலையில் போவேணா, நம்ம ஈவினிங் போய் நம்ம தேரை பார்த்துட்டு தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம சாலை சாமி கும்பிட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு சரின்னு ஈவினிங் பார்த்திங்கன்னா நேற்று 8 மணிக்கு மேலே கிளம்பி நாங்கள் தேரை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா நாங்கள் போகிறோம் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரே மக்கள் வெள்ளம். நம்ம கீழ்வாசல்லேருந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம். நான் நினச்சேன் சரி காலையிலே தேர்லேயே அம்மாவும் அப்பாவும் சுற்றிட்டாங்க, ஈவினிங் வந்து தடம் பார்க்க சாமி வரும்னு சொல்லுவாங்க. அது எங்கள் ஊரில் மானாமரியிலலாம் சிம்பிளாகத்தான் வரும் பார்த்துக்குங்க. பார்த்துருக்கேன், நான் தடம் பார்க்க வரதை பார்த்துருக்கேன். நைட்டு எந்த ஒரு ஆரவாரமும் இருக்காது. நான் அப்படி நினச்சி தான் போனேன். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேரோட்டத்துக்கு எவ்வளோ கூட்டம் இருந்துச்சோ அதே அளவு கூட்டம், சரியான கூட்டம், உள்ளே போகவே முடியலை பார்த்துக்குங்க. அம்மாவும் ஐயாவும் அதே அலங்காரத்தோடு வர்றாங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 9 மணிக்கு அப்படி நாங்கள் போகிறோம். நாங்கள் போன பின்னாலே பார்த்திங்கன்னா சாமி வருது. அதுலேயும் நாங்கள் இப்படியாக முண்டி நானே என் பேரங்க உள்ளே போயிட்டோம் பார்த்துக்கோங்க. உள்ளே போனால் இங்கே பாருங்கள், மீனாட்சி தாயும் சொக்கநாதர் எப்படி வர்றாங்க இந்த அலங்காரத்தில். காலையில் ஃபுல்லாக தேரில் மக்கள் வெள்ளத்தில் சொன்னாங்க. பார்த்திங்கன்னா நைட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி வர்றாங்க அந்த தேரில், பல்லாக்கில் வர்றாங்க. கடவுளே சரி நல்லா நம்மளுக்கு காலையில் தேரோட்டம் பார்க்கறதுக்கு கடவுள் கொடுத்து வச்சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாமி கும்பிட்டோம் பார்த்துக்கோங்க. எனக்கு சந்தோஷம் தாங்கலை, ஏன்னா நான் இது எதிர்பார்க்கவே இல்லை. நான் மானாமரியில் பார்த்துருக்கேன், தடம் பார்க்க சாமி வரும்னு சொல்லுவாங்க. அது வந்து சிம்பிளாக வருவாங்க, அம்மாவும் அப்பாவும் வந்து சிம்பிளாக வந்துட்டு போவாங்க. நான் பார்த்துருக்கேன் நான் மானாமதுரையில். ஆனால் இங்கே வந்து நான் தேரோட்டத்துக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் மத்தியானம் இப்படி போய் சாமி கும்பிட்டு வந்துடுவேன், ஈவினிங் அந்த மாதிரி கும்பிட்டு வந்துடுவேன். நேற்று தான் சரி கொஞ்சம் லேட்டாக போவோம், ஏன்னா அப்போ தான் இங்கே தல்லாகுளத்துக்குலாம் வரணும், நம்ம அழகிற பக்கம் வரணுன்றதுக்காக கொஞ்சம் லேட்டாக போகணும் பார்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஊர்வலம், சாமி ஊர்வலம் பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஒரு மக்கள் கூட்டத்தை பாருங்கள், எவ்வளோ இந்த ஒரு இடத்துல இவ்வளோ. நாங்கள் போகிறது வந்து கரீஸ்கிட்ட, அதே நாங்கள் மாடலே எவ்வளோ மக்கள் இருப்பாங்க. எல்லா இடமும் இதே ரஸ்தானா, உள்ளே போகவே முடியலையா. பார்த்திங்கன்னா எல்லா சாமியுமே பின்னால் வர்றாங்க. அடுத்தடுத்து ஒவ்வொருத்தராக காவல்காரவங்க எல்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க பார்த்துக்கோங்க. முருகன், வள்ளி தெய்வான அந்த மாதிரி அப்படி பார்த்துட்டு பார்த்திங்கன்னா தேர் வரைக்கும் நாங்களும் இடித்து தள்ளி முள்ளி வந்துட்டோம். அங்கே வரைக்கும் கூட்டம் பார்த்துக்கோங்க. ஏன்னா மெயினாக நம்ம தேரை போய் சாமி கும்பிட்டு தானே வந்தது. காலையில் அவ்வளவு கோடான கோடி மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வந்து நம்ம தேர் நல்லபடியாக இன்றைக்கி ஃபுல் அலங்காரத்தில் போய் பார்க்குறோம்னு நம்ம போனதே பார்த்திங்கன்னா பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. தேர் நல்லா நிலா வெளிச்சத்தில் பார்த்திங்கன்னா 9 மணி நிலா வேற, தேருக்கு நேர அந்த நிலவொலியில் அவ்வளோ அழகாக ஜொலிச்சு தேர் பார்த்துக்குங்க. தேரை நல்லா சாமி கும்பிட்டுட்டு 2 தேர் நிற்கும் பார்த்துக்குங்க. அம்மாவோட தேர், ஐயாவோட தேர். ஒன்றில் மீனாட்சி அம்மா மட்டும் வருவாங்க, ஒன்றில் வந்து மீனாட்சி சொக்கநாதரும் வருவாங்க. ராமன் தேர், ஐயா தேர், அப்பா தேருன்னு 2மே நிற்கும். பின்னாலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த தேர்களுக்கு காவலாக பாருங்கள் யார் இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம தேரடி கருப்பசாமி. இது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சொந்தமானது தான் இந்த கோயிலும். இந்த 2 தேருக்குமே காவலாக வந்து நடுவில் வந்து நம்ம தேரடி கருப்பர் இருப்பாங்க. அங்கேயும் போய் சாமி கும்பிட்டு வந்தோம், கருப்பசாமியும் கும்பிட்டுட்டு வந்தோம். கும்பிட்டுட்டு சரி நல்லா இன்றைக்கி வந்து சாமியை அன்றைக்கும் பார்த்தோம். சரி இன்றைக்கும் நம்மளுக்கு பார்க்க கொடுத்து வச்சுருந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்போது ஈவினிங் ஒரு 6 மணிக்கெலாம் போவோம். அதனால் நாங்கள் இது பார்த்தது கிடையாது. நேற்று கரெக்டான டயத்துக்கு போனோம் பார்த்துங்க. வீட்டை விட்டு கிளம்பியிலே மணி 8 ஆகிடுச்சு. கரெக்டாக 8-9 மணிக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மக்கள் வெள்ளத்தில் வந்து பல்லாக்கில் வந்தாங்க, அம்மாவும் ஐயாவும். அங்கே பார்த்து முடிச்சுட்டு சரி நல்லா சாமி தேரெல்லாம் கும்பிட்டுட்டு இங்கே வந்துட்டோம் பார்த்துக்குங்க. தல்லாகுளம் வந்தாச்சு. பாருங்கள் தல்லாகுளத்தில் கூட்டம்னா கூட்டம். இங்கே தல்லாகுளம் பெருமாள் கோயில் உள்ளதே பலகரையாக இருக்காங்க. 1 மணிக்கு வெளியே வருவாங்களாம் நம்ம இதில் தங்க குதிரை இல்லை, அது வரைக்கும் உள்ளே இருப்பாங்களாம். அந்த 1 மணி 2 மணிக்கு பார்க்குறதுக்கே மக்கள் அவ்வளோ ஒரு கூட்டம் நிற்கிது பாருங்கள். சரி கூட்டத்தில் என் பேரன் பேத்தி சின்ன பிள்ளைங்களோட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நின்றுட்டு அங்கேயே பார்த்து சாமியை பார்த்து கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் நாங்கள். ரோடு ஃபுல்லாக தண்ணி பீச்சு அடிக்கிறவங்க, திரியாட்டி எடுக்கிறவங்க, ஒரே
ஒரே மக்கள் வெள்ளந்தே பார்த்துக்குங்க. 10 நாளாக மதுரையே களைகட்டி மக்கள் வெள்ளந்தே எங்கே பார்த்தாலும். பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு கூட்டத்தில் பார்க்க. சொல்லுவாங்கள்ல 1000 தலை பார்த்தா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மதுரையில் பார்த்திங்கன்னா நேற்று எத்தனை கோடி தலை பார்க்கலாம். அவ்வளோ ஒரு கூட்டம் பார்த்துட்டு நானே வேறு அப்படியே தண்ணி பிச்சு அடிக்கிறவங்கள்ட்ட பூரா நம்மளை பார்த்தாலே அடிக்கிறாங்க. ஃபுல்லாக தண்ணி பிச்சு அடிச்சுக்கிட்டே வந்தாங்க பார்த்துக்கிங்க. அப்படியே பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். வந்தால் பார்த்தீங்கன்னா பூ மாடு. எனக்கு சின்ன பிள்ளையில எங்கள் வீட்டுக்கெலாம் வரும் இந்த பூம்பு மாடு. இப்படி வருவாங்க, நம்ம வந்து பணம் கொடுத்துருவது. எனக்கு இது பூம்பு மாடை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. நான் ரொம்ப வருஷமாக பார்க்கல இந்த பூம்பு மாடை. அப்படி ஒரு மாதிரி இந்த இப்படி பாதிச்சுக்கிட்டு பூம்பு மாடு கூட்டிகிட்டு வருவாங்க. எங்கள் ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வீடு வருவாங்க, வந்து இந்த பணம் அதுக்கு வாங்குவாங்க, நெல் இதுக்கு வாங்குவாங்க. நேற்று பார்த்தோன்னே எனக்கு சந்தோஷம் தாங்கலை. வாழ்க்கை வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க.